வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தாள் வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 2இல் இடம்பெற்ற 6வது வினாவாக வந்த அளவுடை படம் வரைதல் தரம் 9க்கான அளவுடை படம் வரைதல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தராக இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களோட பதிவிடும் போது உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட நீங்கள் எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் பதிவிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இது என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களாகவும் இருக்கலாம், இல்லை என்னுடைய சூம் மூலமான மாணவராகவும் இருக்கலாம். சூம் மூலமான மாணவர்கள் கூட ஏன் சார் ரெக்கார்டிங்கை பார்க்கணுமெண்டா இது கடந்த கால வினாவாக மாறிடும். இப்போ இது இந்த வருடம் 2026 கதைக்கிறோம். ஒருவேளை 2027 நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் கல்வி கேட்கின்ற மாணவன்னா நான் சூம் மூலம் கல்வி கேட்கின்ற மாணவன் அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்க. ஏன்னா நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதே மனசில் நினச்சி எடிட் பண்ணுறது, யாருமே பார்க்காத வீடியோக்கு ஏண்டா கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி எடிட் பண்ணுறது. ஸோ நீங்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட உங்களோட புள்ளியையும் சேர்த்தே பதிவிடுங்க. இந்த வழியான மாணவன்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க. இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். உண்மையாகவே ரெக்கார்டிங் பார்க்குறதுன்றது பச்சை போர், எனக்கும் தெரியும். நானும் 2-3 ரெக்கார்டிங்கை போட்டுட்டு நானும் கேட்டிருக்கேன். அது போராக இருக்கும். ஆனால் நேரடி வகுப்பு ஓரளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது படிப்பு அப்படின்றது சில நேரம் சிலருக்கு கசக்கின்ற விடயமாகவே அமையலாம். ஆனால் நேரடி வகுப்பு, நேரடியோ இல்லை சூம் வழியாகவோ நேரடியாக நாங்கள் நேரடியாக பங்கு பெறுறது, நாங்கள் கதைக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கிற வகுப்பு வந்து பிரயோசனமாக இருக்கும். ஏனெண்டா அது அந்த நேரத்தில் நாங்கள் கட்டாயம் அதுக்காக மினக்கிடுறோம். ஸோ வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோண்டா அதன் மூலம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் எனக்கு அதன் மூலம் தான் வருமானம். நான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு அதன் மூலம் தான் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக யாராலையும் செய்ய முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை வாட்ஸ்அப் வழியாக சூம் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அது தொடர்பான விவரத்தை உங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். மிக பயனுள்ள வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. சின்ன சந்தேகங்கள்டா வாட்ஸ்அப் வழியாகவே தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை பெரிய சந்தேகம் அப்படின்ற பட்சத்தில் அதை சூம் மூலமான அந்த வகுப்பில் போட்டு விளங்கப்படுத்துவேன். அது உங்களுக்கு மட்டுமில்லை மற்ற மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அதே மாதிரி மற்ற மாணவர்கள் கேட்குற வினாக்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. சரி, வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். வினா இலக்கம் 6. என்ன கேள்வி இது? அளவடி படம். நீங்கள் ஃபைனல் எக்ஸாமை பார்த்தீங்கன்னா இதில் திருகோண கணிதம் அப்படின்ற ஒரு பகுதி வரும். நாங்கள் அதை தரம் 11 தேர்ட் டேர்மில் தான் படிப்போம். அளவடை படம் வந்து பரம்படி படம் ஒன்று கீறி அந்த பரம்படி படத்தை வச்சு கொண்டு சரியான தரவு அமைவாக நாங்கள் ஒரு அளவடையில் ஒரு படம் கீறி அந்த படத்தை வச்சு கேள்வி செய்கிறது அளவடை படம். திருகோண கணிதம் பரம்படி படத்தில் வச்சு கொண்டே கணக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். இது வந்து தரம் 9க்குரியது. ஏன்னா நீங்க 10க்குரிய நிலைக்குத்துத்தல அளவுடைய படம் இன்னும் படிக்கல. நிலைக்குத்துத்தல அளவுடைய படம்னா ஏற்ற கோணம், இறக்க கோணம் அப்படின்ற அந்த கதைகள் வரும். ஸோ அந்த மாதிரி இன்னும் இருக்கிற அளவுடைய படம் நீங்க இன்னும் படிக்கல. கிடைத்தல அளவுடைய படம், திசைகோளோட இருக்கிற அளவுடைய படம் தான் நீங்க படிச்சிருக்கீங்க. முதல்ல திசைகோள் என்னடா? எங்களுக்கு 4 பிரதான திசை இருக்கு. 4 திசையும் ஒரு கட்டத்துக்கு மேல காணாது அப்படின்ற ஒரு கதை வருது. என்ன 4 பிரதான திசை இருக்கு, 4 திசையும் எங்களுக்கு திசைகளை குறிக்கிறதுக்கு காணாது அப்படின்ற பிறகு இன்னும் ஒரு 4 உபதிசையும் வருது. என்ன மொத்தமா 8 திசைகள் நாங்க வச்சுக்கோம். இது வடக்கு என்று இடுகோல் எடுக்கிறோம். எந்த சிறப்பானத்திலேயே வடக்கு இருக்கு இல்ல, எங்களோட கொப்பியை வடக்குக்கு நேர மாதிரி செட் பண்ணணும். செட் பண்ணினா மற்ற எல்லாம் தண்டவாட்டில் திசைகள் வரும். இதுல வந்து நீங்க என்ன சொல்றது, கும்பாசன்னு சொல்றது, திசை காட்டியை செட் பண்றது மூலம் நீங்க வடக்கை வந்து சரியா செட் பண்ணலாம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இதுக்கு பிறகு வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அந்த திசைகள் வரும். இப்ப இதுல ஒரு ஆள் நிக்கிறாருண்டா நாங்கள் அவர் வடகிழக்கு திசையில நிக்கிறாருன்னு சொல்லிடாது. இதுதான் சரியான வடகிழக்கு திசை.
ஸோ திசைகளை நாங்கள் சொல்றதுக்கு உள்ள கோணத்தை கொண்டு வர வழிகிட்ட 8ஆம் ஆண்டுலயே அது அதை முழுக்க முழுக்க நம்பர்லயே கொண்டு வர்றதுக்கு பேர் தான் திசைகோள் தரம் 9. வடக்க பூச்சியமாக எடுத்து வலஞ்சுழியாக வலஞ்சுழியாக இந்த திசையை 360 பாகையாக பிரித்து போட்டிருக்கிறதுக்கு பேர் தான் திசைகோள். கலைக்கிற விளங்குதான் உங்களுக்கு? ஓகே. ஸோ ஒரு நீங்க இது வந்து தரம் 9ல படிச்சது. ஏன் சார் நான் கூட விளக்கமா சொன்னேன்னா, நான் 9ல உங்களுக்கு படிப்பிக்கல. சில நேரம் விளங்காமல் கூட நீங்க அந்த பாடம் கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஈஸியா 1/50,000, அதாவது எங்கட இலங்கை தேசப்படம் வரையப்பட்டுள்ள அளவுடை, இந்த ஸ்டாண்டர்ட் அளவுடை இதுதான் இந்த 1/50,000. நீங்க அடிக்கடி புவியியல்ல படிச்சிருப்பீங்க. இப்ப 10ல புவியியல் எடுக்கிற பள்ளியிலும் இதை படிப்பீங்க. 1/50,000 என்ற அளவுடையில் வரையப்பட்ட தேசப்படம் ஒன்றில் 5 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் உண்மை தூரத்தை கிலோமீட்டரில் காண்க. 2 விதம் இருக்கு. அதாவது 2 மெத்தட்ல போலாம். 6வது வினாவுல ஏ பகுதி 1/50,000 அப்படி என்று சொன்னா 5 என்றது 2 மில்லியன் இல்ல 2,50,000 அப்படி வரும். 250,000. 1/50,000 என்று சொன்னா 2,50,000 வரும். எங்கட 5 சென்டிமீட்டர். பிறகு 2,50,000 நாங்கள் அதை வந்து கிலோமீட்டருக்கு மாத்தலாம். அது ஒரு மெத்தட். ஆனா இதுல நல்ல மெத்தட் என்னன்னா, முதல்ல 1/50,000 என்ற அளவுடைய புரிஞ்சு கொள்றது. முன்னுக்கு சொல்லப்பட்ட அளவு படத்துல நீளம், 2வதாக சொல்லப்பட்ட நீளம் உண்மை நீளம். சரிதானே? அதுதான் அந்த அளவுடைய வடிவம். முன்னுக்கு முதலாவது ஏன் படத்தின் நீளம் முன்னுக்கு வருது சார், ஏன் உண்மை நீளம் பின்னுக்கு வருதுன்னா, நாங்க படத்துக்கு கீழே தான் இதை நோட் பண்ணுவோம். அளவடை படம் இன்னொன்று வரைஞ்ச பிறகுதான் அதுல நோட் பண்ணுவோம். சோ இதை நான் முதல்ல அலகு மாற்றி எடுத்துறேன். 1 சென்டிமீட்டர் வகை குறிப்பது படத்துல 1 சென்டிமீட்டராக இருக்குமெண்டா உண்மையில அது 50,000 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர் வகை குறிப்பது 250,000 என்றும் வந்திருக்கலாம். 50,000 சென்டிமீட்டரை நான் முதல்ல மீட்டர் ஆக்குவோம். எத்தனை சென்டிமீட்டர் சேர்ந்தா 1 மீட்டர்? 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். ஆகவே 50,000 நான் 100ஆல வகுத்தேன்டா சென்டிமீட்டர் என்னத்துக்கு போயிடும்டா? மீட்டராக மாறுது. 50,000 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர் இருக்குன்னு பாக்குறதுக்கு 50,000த்துல எத்தனை 100 இருக்குன்னு பார்க்கணும். வகுத்தீங்களா 50,000 சென்டிமீட்டர்ன்றது 500 மீட்டர். ஆனா எனக்கு கிலோமீட்டர்ல தான் கேட்டவன். சோ கிலோமீட்டர் ஆக்கணும்டா 1000 மீட்டர் சேர்ந்தாத்தான் அது 1 கிலோமீட்டர். சோ 500 மீட்டர் எத்தனை கிலோமீட்டர்? அரை கிலோமீட்டர். 1000ஆல வகுத்து கிலோமீட்டர் என்று போடுவோம். சுருக்கக்கூடியதை சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு அரை என்று தான் வரும். பொதுவாக நாங்கள் அரை என்ற பின்னம் வர்றதுன்னா போட மாட்டோம். ஆனா இந்த தேசப்படம் வந்து இந்த சைஸ் வந்து ஸ்டாண்டர்ட். அதாவது 1 சென்டிமீட்டர் வகை குறிப்பது அரை கிலோமீட்டர். அப்படி என்று சொன்னா 5 சென்டிமீட்டர் வகை குறிப்பது ஒவ்வொன்றும் 5 அரை 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 அரை. சோ அரைப்படி 5 வரும். பெருக்கினா வெட்டுறதுக்கு இருந்தா வெட்டலாம். 6 சந்தோஷமா வெட்டி 3 கிலோமீட்டர் போட்டுருக்கலாம். இது வெட்டுறதுக்கு இல்ல, பெருக்கி போட்டுதான் பெருக்கணும். 1 5 5 கீழ் 2 2.5 கிலோமீட்டர் போட்டாலும் சரி, 2.5 கிலோமீட்டர் போட்டாலும் சரி, இதை இப்படித்தான் செய்யணும் இல்ல. அடுத்த கதை சொன்னான் 5க்கு அப்படின்னு கேட்டா என்ன 250,000 அப்படின்னு வந்திருக்கு. 2,50,000. அதை வந்து 2,50,000 சென்டிமீட்டரை மீட்டர் ஆக்குறதுக்கு 100ஆல பிரிக்கணும். கிலோமீட்டர் ஆக்குறதுக்கு 1000ஆல பிரிக்கணும். ஆக மொத்தத்துல 100,000ஆல பிரிக்கணும் என்று வரும். இங்க 3 0 2 0 வெட்டப்படாது, 1 0 தான் வெட்டிடும். 10ஆல வகுக்கலும் 25 10ஆல வகுத்தா 2.5 கிலோமீட்டர். இதுல 2 விதத்துல நீங்க செய்யலாம். இதுதான் நாங்க வழக்கமா செய்யறது.
நான் கதைக்கிற கேட்குதா? நான் தனியாக கதைக்கிறேன்டா. வர்ணவா முகுந்தன் இசைமாறன். வர்ணவா ஓகே. பேரை மாற்ற அடுத்த முறை வரைக்கல் உள்ள போயிட்டு வெளியில வரைக்கும் பேரை போடுவோம். சரி ஓகே, பிரச்சனை இல்லை. கண்டுபிடிச்சிட்டு இருந்தேனே நான். அடுத்த கேள்வி போமா. இது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறாவா? பி பகுதி கேள்விதான் அந்த பிரயோகம். ஒரு அளவடை படம் வரைகிறது இந்த பிரயோகம். ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கு. என்னன்னு பார்ப்போம். சச்சின் ஏ எனும் வீட்டில் இருந்து 045 பாகை திசைகோள் என்ற திசைகோள் சொல்லும் போது அது ஒரு நியம முறை இருக்கு. 3 இலக்க எண்ணாக சொல்லப்படணும். அதனாலதான் ஆனா படத்துல குறிக்கும் போது 45, அது சாதாரணமா குறிக்கலாம். 045 பாகை திசைகோளில் 200 மீட்டர் தூரத்தில் உள்ள பி என்ற வியாபார நிலையத்துக்கு சென்றடைந்தார். அங்கிருந்து 100 பாகை திசைகோளில் 300 மீட்டர் தூரத்தில் உள்ள சி எனும் பாடசாலைக்கு சென்றடைகின்றார். சச்சினின் பயணத்தை ஒரு பருமட்டான படத்தில் குறித்து காட்டுவோம். சும்மா ஒரு என்ன சொல்றது, அங்க இருக்கிற தரவை குறிச்சு காட்டுறதுக்கு ஒரு படம், அதை சொல்றது பரும்படி படம், பருமட்டான படம், பரும்படி படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேலதான் பயணம் இருக்கு. அதனால சச்சின் இந்த வீடு ஏ என்ற இடத்துல இருக்கு. இப்ப நீங்க பரும்படி படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க 4 திசை கூறுவோம். அளவடை படத்துக்கு வடக்கு மட்டும், வடக்கும் தேவையில் ஒன்றும் தேவையில்லை. 4 திசையும் கூறுவோம். உண்மையா வடக்கு மட்டும் குறிச்சா காணுமானது. வடக்கு மேல நோக்கி வடக்குன்னு இருக்கிறோம். ஸோ வடக்குன்றது 0 பாகை, கிழக்குன்றது 90 பாகை, 45 பாகை அப்ப இங்க இருக்கும். 045 வடக்குக்கும் கிழக்குக்கும் சரி நடுவ. அதுதான் என்ன திசை, அதுக்கு பேர் வடகிழக்கு திசை. இந்த 45 பாகை என்றது கட்டாயம் குறிக்கப்படணும் பிள்ளைகளா. அதை எப்படி குறிக்கிறேன்டா, வடக்கிலிருந்து 45, சார் கிழக்குல இருந்து 45, உங்களுக்கு தேவை வடக்குல இருந்து 45 கட்டாயம் குறிக்கும். சொன்ன தரவு எவ்வளவு தூரம் போற, 200 மீட்டர் தூரம் போய் எங்க வந்து சேர்றார், பி என்ற இடத்துல இருக்கிற வியாபார நிலையத்துக்கு வந்து சேர்றார். பாருங்க, 200 மீட்டர் தூரம் சென்று பி எனும் வியாபார நிலையத்திற்கு சென்றடைந்தார். அங்கிருந்து திரும்ப அதுல இருந்து திசைகோள் பார்க்கணும். அப்ப நீங்க அந்த இடத்துல திரும்ப 4 திசையையும் கூறுங்க, 4ஐயும் கூறுங்க. அது நான் தான் அப்படி சொல்றது. கட்டாயம் 4ஐயும் கூறணும் ஒன்று இல்லை. நீங்க வடக்கு கூறுனா போதுமானது. நான் 4 கூறுங்கன்னு சொல்றது. 4ஐயும் கூறுங்க. இங்க இதுல இருந்து வடக்கு மேல தான், எப்பவும் வடக்கு மேல 100 பாகைன்றது எங்க இருக்கும், வடக்கு கிழக்கு 90, 100 அதை விட கொஞ்சம் கீழே இருக்கும். என்ன 100 பாகை திசைகோள்ல எவ்வளவு மீட்டர் தூரம், 300 மீட்டர், அதை விட கொஞ்சம் பெருசுதான். 300 மீட்டர் தூரம் சென்று சி என்ற இடத்துல இருக்கிற பாடசாலைக்கு வந்து செல்றார். அப்ப ஏ என்றது வீடு, பி என்றது வியாபார நிலையம், சி என்றது பாடசாலை. இதுதான் அந்த பெறப்பட்ட தகவலை அதை ஏபிசியில குறிச்சா காணும். கட்டாயம் அந்த நான் போட்ட மாதிரி பிராக்கெட் வேணுமென்று இல்லை. இப்ப முதலாவது கேள்வி ரோமெல்லக்கம் 1 தான் செஞ்சிருக்கிறோம். பி பகுதி இந்த ரோமெல்லக்கம் 1 தான் செஞ்சிருக்கிறோம். பெரும்படி படம், தரவுகளை குறிச்சு கொள்றதுக்கு ஒரு படம். இப்ப அந்த தமிழ்ல சொல்லாம இது பார்த்தா விளங்கும், அவ்வளவுதான். ரோமெல்லக்கம் 2 அளவடை படம் கீரை சொல்லி இருக்கலாம், இல்ல நீ கொஞ்சம் மினக்கட்டும் பெறலாம். ரைட், ஓகே. 1 5000க்கு அளவிடை தந்திருக்கு. இந்த அளவுடையில எனும் அளவிடைக்கு மேலே உள்ள பருமட்டான படத்திற்கான அளவிடை படத்தை வரைக. எவ்வளவு தரவுகளை கேட்டா அளவிடை படம் வரையப்படும். முதல்ல இங்க அளவிடை தந்ததால, இல்லைன்னா நாங்களே ஒரு அளவிடை எடுக்க வேண்டி இருந்திருக்கும். இப்ப இங்க இருக்கிற 2 உண்மை நீளங்கள் இருக்கு. 200 மீட்டரை 20 சென்டிமீட்டர்ல கிருவம்னா படம் பெருத்து போகும். 10 சென்டிமீட்டர்ல கிருவம்ன்றாலும் படம் பெருசா போயிடும். என்ன 200 மீட்டருக்கு 10 சென்டிமீட்டர்ல படத்துல கீறுவோம்னு சொன்னாலும் இது 10 வரும், இது 15 வரும், பெரிய படம் எல்லாம் வரும்.
ஸோ நாங்கள் இதை விட இன்னும் சின்னனாக்குறது நல்ல, அதில் 5 சென்டிமீட்டர் போட்டு கீறி இருக்கலாம். ஆனா இங்க அந்த கரைச்சல் இல்லை. அவர் தர்ற படத்துல அளவு 1/5000 முதல்ல அதை புரிஞ்செடுங்க. 1/5000 அளவுடைய அர்த்தம் படத்தின் நீளம் 1 சென்டிமீட்டராக இருந்தால் உண்மையான நீளம், இப்ப நான் சென்டிமீட்டர் தான் எடுக்கணுமோ சார்? மில்லி மீட்டரும் எடுக்கலாம். சில இடங்கள்ல துல்லியமான அளவு மில்லி மீட்டரும் எடுப்பாங்க. கிலோமீட்டர்ல எடுக்கலாதானே. படத்துல கிலோமீட்டர் கணக்குலயா படங்குருவோம், மீட்டர் கணக்குலயா படங்குருவோம்? இல்ல, ரெண்டுல ஒரு அலகு தான். 1 சென்டிமீட்டராக இருந்தா அதே அலகுல வரும் உண்மை நீளம். அது வந்து 5000 சென்டிமீட்டர். நாங்க மீட்டருக்கு மாற்றுவோம், இதுலயே மாத்திடுவோம். ஒருக்கா மாத்தி விட்டா கரைச்சல் முடிஞ்சது. ஸோ 1 சென்டிமீட்டர் குறிப்பது 5000 100ஆல வகுத்தா மீட்டருக்கு வரும் 50 மீட்டர். அப்ப படத்துல 1 சென்டிமீட்டர் வகை குறிக்க போறது 50 மீட்டர் மாறி. ஏன்னா எனக்கு இங்க இருக்கிற உண்மை நீளங்களுக்குரிய படத்தின் நீளம் தான் வேணும். சோ இதை மாத்தி போடுறேன், உண்மை நீளம் படத்தின் நீளம். ஏன்னா இந்த நீளங்கள் எல்லாம் எடுக்காம அங்க படம் கீற வலிக்கிற போகலாம். 50 மீட்டரை உண்மையில 50 மீட்டர் இருந்தால் அதை நான் படத்துல 1 சென்டிமீட்டர்ல குறிக்க போறேன். இங்க 2 உண்மை நீளம் இருக்கு. ஒன்று 200 மீட்டர் என்ற ஒரு உண்மை நீளம் இருக்கு. அப்ப 200 மீட்டர் எத்தனை 50ஆ பிரிக்கலாம்? 200 மீட்டர்ல ஒவ்வொரு 50 மீட்டருக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டர். 200ல எத்தனை 50 இருக்கு அப்படின்னு பாருங்க. 200ல எத்தனை 50 இருக்கு? 4 50 இருக்கும். சோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டர் கொடுத்தா 200 மீட்டரை நான் படத்துல கீற போறது 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்க 300 மீட்டர் என்றும் ஒரு உண்மை நீளம் இருக்கு. அந்த 300 சென்டிமீட்டரை நான் படத்துல கீற போற நீளம் 6 50 மீட்டர் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டர் படி பார்த்தா 6 சென்டிமீட்டர் நீளத்துல கீறும். ரைட். இப்ப படம் இதுக்கு கீழே உங்களோட கொப்பி ரூல்களை பயன்படுத்தி நீங்க கீறணும். ஒரு சிஆர் கொப்பி தான் பயன்படுத்துவீங்க. ஆனா நான் கீற போறது வேற இடத்துல, எனக்கு அந்த வசதி இல்லை இதுல இந்த டூல்ஸ்களை பயன்படுத்துறதுக்காக. உங்களோட கொப்பி ரூல் ஒன்றுல தான் நீங்க தொடங்கணும். ஏன்னா கொப்பி ரூல் தான் உங்களுக்கு வடகிழக காட்டி தரும். இது நான் கீறினது கொப்பி ரூல். இப்ப இது வரைக்கும் நான் இன்னும் கீற துவங்கல, படம் கீற துவங்கலையா. இது உங்களோட கொப்பி. இந்த கிடை ரூல், கிடையாது ரூல் இருக்கு தானே, போடும். அதை எடுத்திருக்கேன். ரைட். ஏ என்ற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏ என்ற இடத்துல இருந்து இவர் கடைக்கு போக போறார். கடை எத்தனை பாக திசைகோள்ல இருக்கு? சரி, நன்றி, சந்திப்போம் இரவு. அப்படியா? என்ன மாதிரி பாடட்டோ? இவ்வளவு நானும் நித்திரியாட ஒழும்பிட்டேன், நீங்களும் ஒழும்பிட்டீங்க. பாடிட்டு படுப்போம்டா, படுப்போம். பெரிய கஷ்டமா, பெரிய கஷ்டமா. ஆளும் ஆளும் படுத்துறீங்க. நீங்க படம் கீறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தரவு இருக்கு. நீங்க நான் தான் கீற ஒன்று பார்த்து, நான் சொல்ற ஒன்று பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏ என்ற இடத்துல இருந்து வியாபார நிலையம் எத்தனை பாக திசைகோள்ல இருக்கு? 45 பாக திசைகோள்ல இருக்கு. இப்ப இந்த 45 பாக வடக்குல இருந்து 45னா கிழக்குல இருந்து 45 தான். நீங்க 2 விதமாகவும் போடலாம். இந்த திசைகோள் சம்பந்தமான கேள்விக்கு பாகமானியை கையாளுறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக்கை பயன்படுத்தலாம். பாகமானியை முதல்ல அந்த உரிய புள்ளிக்கு போகும், வடக்குக்கு 0 போகணும். ஏன்னா 0ல இருந்து தான் 360 பிரிச்சிருக்கோம், வடக்குல இருந்து. சோ இந்த பாகமானியை இந்த மாதிரி கேண்டில் பண்ணும். கட்டாயம் இல்லை, இது ஒரு டெக்னிக். பாகமானி எப்படி வச்சுன்னா, கிழக்குல 90 பொருந்தினா ஆட்டோமேட்டிக்கா வடக்குங்க போயிடும், 0க்கு போயிடும். தெற்கு 180க்கு போயிடும். எனக்கு எத்தனை பாக திசைகோள் வேணும்? 45 பாக திசைகோள் வேணும். சோ 45 பாகை குறிச்சுவோம். வடக்குல இருந்து 40 45 பாகையை நோட் பண்றேன். ரைட். அடிமட்டத்தை எடுத்து வந்து சரிதானே,
அடிமட்டத்தை எடுத்து நீங்க நேரடியாக அந்த எத்தனை சென்டிமீட்டர் கொடுக்கிறோம், 200 மீட்டருக்கு பதிலாக நாங்கள் எடுத்துக்கொள்ள போற நீளம் 4 சென்டிமீட்டர். ஸோ நீங்க அடிமட்டத்தை எடுத்து கோட்டுல முதல்ல சரியா செட் பண்ணிட்டு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் கோடு கொடுங்க. அதை தாண்டி அங்க போகணும்ன்ற அவசியம் இல்லை. 4 சென்டிமீட்டருக்கு கோடக்குறின்னு பாட்டு பாருங்க. கொஞ்சம் துல்லியம் இருக்கு இல்ல, இன்னும் கொஞ்சம் துல்லியமாக்குமா? அஞ்சுக்கு போனா அங்க போகும். ஆனா நான் இதுலயே பாடிடுறேன் 4 சென்டிமீட்டர். இதுதான் அந்த கடை இருக்கிற அந்த இடம், அந்த பாயிண்ட். கடை இருக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு என்ன பேர்? பேர் வச்சுனாங்க, பேரையும் போட்டுருவோம். பி. கடை இருக்கிற அந்த புள்ளிக்கான பேர் பி. அதாவது வீடு இருக்கிற அந்த புள்ளிக்கு பேர் ஏ, கடை இருக்கிற அந்த புள்ளிக்கு பேர் பி. இப்ப இந்த பி என்ற இடத்துல இருந்து பாடசாலைக்கு போறேன். சோ பாடசாலை இருக்கிற அந்த இடத்துக்கான திசைகோள் என்ன? பியில இருந்து நாங்களும் குறிக்கல, அங்கேயும் குறிச்சிருக்கோம். 110 பாகை, 100 பாகையா மறண்டா? அது கட்டாயம் குறிச்சுக்கோமா? நான் ஓ 100 பாகை திசைகோளில் தான் பாடசாலை இருந்தது. சோ அந்த இடத்துல வந்திருக்க வேண்டிய நம்பர் 100 பாகை. சார் கிழக்குல இருந்து 90 10 போடலாம் தானே? இல்ல, திசைகோள் எப்பவும் வடக்குல இருந்தே தான் வரணும். 100 பாகை திசைகோள்ல எங்களுக்கு இருந்தது. இப்ப 100 பாகை திசைகோளை எப்படி பிடிக்கிறது? அதான் அடுத்த விஷயம். பாகமானிய பிக்கு கொண்டு வருவேன். இப்ப நான் இப்படியே கொண்டு வரலாம், உங்களால இப்படியே கொண்டு வர இயலுமோ? ஏன்னா பி வந்து கோட்டு ரூல்லையும் இருக்காது, ஒரு கோட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் வரும், சில நேரம் வராது. இப்ப நாங்க வடக்க பிடிக்கிறது பல டெக்னிக்கல் பயன்படுத்தலாம். இது உண்டு. நீங்க இங்க இருந்து எத்தனை பாகம் எடுத்து வந்து நீங்க 45 பாகம் இல்ல. சோ ஒன்று விட்ட கோணத்தின் அடிப்படையில பாருங்க செட் படிவம் இது இது இப்படி இப்படி 45 எடுத்துருங்க. சோ இந்த கோடு 45ல பொருந்துற மாதிரி இந்த கோட்டை செட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வடக்கு கிழக்காக பாகமானி வரும். ஏதோ ஒரு ஐடியா, நீங்க பல விதமான ஐடியாக்களை வந்து பயன்படுத்தலாம். வடக்க நான் 0 பொறுத்துறேன், ஆனா எனக்கு அடுத்த பக்கம் தான் பாகமானி வேணும். ஸோ பாகமானியை திருப்புறேன். இப்ப எத்தனை பாகை வேணும்? 110 பாகை. 110 110 பாகை. 100 பாகையை குறிச்சு கொள்றேன். இப்ப அங்க வந்துட்டு எத்தனை சென்டிமீட்டர் நீளமான கோடு வேணும்? அந்த இடத்துல இருந்து 300 மீட்டர். 300 மீட்டருக்கு பதிலாக நாங்க எடுத்துக்கொண்ட படத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர் நீளமான கூட கீறும். கொஞ்சம் கஷ்டமான வேலை இல்ல, எனக்கு கஷ்டம். ஏன்னா எனக்கு இந்த கையாளுறது கஷ்டம். இந்த டூல்ஸ்களை நீங்க வந்து பட்டனுக்கிறக்கூடியதா இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன். சில நேரம் கஷ்டமாக இருக்கலாம். நான் இது இந்த இதுல கையாளுறதால கொஞ்சம் கஷ்டப்படுறேன். 6 சென்டிமீட்டர் நீளத்துல அந்த கூட கீறி கொண்டு போய் இடத்துல நுப்பாட்டிட்டு இந்த பாயிண்ட்டுக்கான பேர் தான் சி. பாடசாலை இருக்கிற இடம் என்ன சி என்றதையும் குறிச்சு கொள்றோம். இதெல்லாம் சரி. இந்த கீழ்கோடு தேவையே இல்லை பிள்ளை. இந்த கீழே இருக்கிற கோடு ஒன்றும் தேவையில்லை. திசைகோள் அளவுகள் எதுவுமே தேவையில்லை. தேவையான விஷயம் இந்த படம் வரையப்பட்டிருக்க அளவிடை. இந்த படம் என்ன அளவிடையில வரையப்பட்டிருக்கு? 1/5000 அவர் தந்தவர். அவர் தந்த அளவிடையில தான் வரைஞ்சார். அடுத்தது கிடைப்படம், கிடைத்தள அளவுடை படத்துல மேல நோக்கி நாங்க வடக்கு திசை எடுத்துத்தான் இந்த படம் கீறி இருக்கிறோம் அப்படி என்ற விடயமும் வரும். புரியுதா?
இதுதான் அந்த அளவுடை படம். இந்த அளவுடை படத்துல எதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னா, இது இருக்காது, இந்த கோடும் இந்த இந்த கோடும் அங்க இருக்காது. இந்த கோடு வந்து கொப்பி ரூலா, அப்புறம் நீங்க குழம்பிக் கொள்றீங்க. இந்த அளவும் இருந்தா போதுமானது உங்களோட அளவுடை படம். வேணும்னா அதுக்கு நீங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கொள்ளலாம். இதுதான் உங்களோட அளவுடை படம். இதை வச்சுக்கொண்டு இனி கேள்வி செய்ய போறோம். என்ன கேள்வின்னு பார்ப்போம். வினா, அளவுடை படத்தை பயன்படுத்தி சச்சினின் வீட்டிலிருந்து பாடசாலைக்கான தூரம், நேரடி தூரம், அதுக்காண்டி பாதை இருக்குமென்ற அர்த்தம் இல்ல, நேரடியான தூரத்தை கேட்டிருக்கு. சச்சின் வீட்டில இருந்து பாடசாலைக்கான தூரத்தை நாங்கள் நேரடியாக காணணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல சச்சின் வீட்டையும் பாடசாலையும் நினைக்கிற ஒரு கூட போ, ஏசி இந்த நிலத்தை கேட்டிருக்கு. அடிமட்டத்தால அடிமட்டத்தால நேர அளக்கிறத விட கவராயத்தில் அளந்து வந்து அடிமட்டத்துல கொண்டு வர்றதுதான் நல்லது. நேர அளக்கும் போது துல்லியம் கெடும். கவராய நாங்க முதலே அப்படி செய்யறதானே, நியாயம்தான். ஏன்னா முதல் இருக்கிறதெல்லாம் அப்படியா செஞ்சு நாங்கள் கவராயத்துல வெட்டினாங்க இல்லத்தானே. நேர அளந்து கொண்டு வாங்க. உங்களுக்கு மிகவும் சிறு கட்டாயம் விடைகள்ல மாற்றம் வரும். மாற்றம் வந்த விடைகளை பற்றி கதைப்போம். அதுல பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வர்றதை போடுவோம். எட்டு தசம் 9 சென்டிமீட்டர் வருது எனக்கு. உங்களுக்கு ரைட், ஓகே. அதாவது எனக்கு சச்சிருந்த வீட்டையும் பாடசாலையையும் நேரடி தூரம் வந்து அளவிடை படத்துல 8.9 சென்டிமீட்டர் வருது. நான் நினைக்கிறேன் 8.9க்கு கிட்ட இருக்கிற நிறைய விடைகள் சரி. அதாவது 8.9 விட பிளஸ் ஓ மைனஸ் தசம் 2, 8.9 சென்டிமீட்டரும் பொதுவா சரியா இருக்கு. 9.1 வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 8.8ம் சரி போடலாம். சரிதானே? 8.9 சென்டிமீட்டர். இப்ப 8.9 சென்டிமீட்டர் குறிக்கிற உண்மை நீளம் என்ன? ஏன்னா அது வந்து உண்மை நீளம் இல்லை, படத்துல நீளம் தான். அளவுடை படத்துல நீளம் தான் 8.9 சென்டிமீட்டர். அது குறிக்கின்ற உண்மை நீளம் என்ன? எப்படி காணலாம்? மேல எடுத்து வச்சுக்கணும் தானே. 1 சென்டிமீட்டர் குறிக்கிற நீளத்தை மேல எடுத்து வச்சுக்கோம். 1 சென்டிமீட்டர் 50 மீட்டரை குறிக்குது. அப்ப படத்துல 1 சென்டிமீட்டர் நீளம் இருக்குமெண்டா உண்மையில ரோமன் இலக்கம் 3 4 நினைக்கிறேன். எத்தனை கிடையாது, ரோமன் இலக்கம் 3 என்ன? படத்துல 1 சென்டிமீட்டர் இருக்குமென்று சொன்னா உண்மையில 50 மீட்டரை குறிக்கும். எனக்கு வந்த விட இன்னமும் அதை போடுங்க பிள்ளைகள். 8.9 சென்டிமீட்டராக இருந்தால் உண்மை நீளம் 8.9க்கும் 50 படி வரும். அலகு மீட்டர்ல வரும். தசத்தை மறந்து இருக்கும். 0 பின்னுக்கு விடும். 45 5 போட்டு 4 மிச்சம். 400 4 404, 40 4 44, சாரி 44 44 தசங்குத்தினா எனக்கு வந்த விட 445 மீட்டர். 9 மீட்டர் 9 சென்டிமீட்டர் வந்தாக்களுக்கு 450 மீட்டர். 9.1 வந்திருந்தால் 455 மீட்டர் என்று வரும். சொல்ற விலங்கு தானே. இதுதான் விட. அடுத்த கேள்வி, சியிலிருந்து எய்க்கான திசைகோளை காண்க. சியிலிருந்து எய்க்கான திசைகோளை காணும். ரைட், சியிலிருந்து எய்க்கான திசைகோளை காணணும் என்ன செய்யணும்? அது கொஞ்சம் கஷ்டம். ஏயிலிருந்து சிக்கான திசைகோள் பாகமானியை கொண்டு வந்து சரியான இடத்துல டக்குன்னு வச்சுக்கலாம். சிக்கு பாகமானியை கொண்டு போகும். இது எத்தனை பாக திசைகோள்ல வந்தது? நூற்றி 10டா, சாரி 100டா, 100. ஸோ பாகமானியை இப்படி திருப்பி கீழ்பக்கத்தால 100 வர்ற மாதிரி பாகமானியை செட் பண்ணு. 100 தெற்குலேருந்து 100. ஸோ பாகமானி இப்ப சரியா இந்த மாதிரி செட் ஆயிருக்கும். வடக்கு கிழக்காக செட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப பாகமானிய இப்ப சரிதானே.
வடக்குலேருந்து தெற்கு வந்து 180, தெற்குலேருந்து இன்னும் எத்தனை பாக போறோம், இந்த கூட்டத்தை பார்த்தா தெரியும், 79 பாகம். ஸோ 180 79 என்ன 180 79 9 வடக்குலேருந்து மொத்தம் 9 5 2 259 பாக திசைகோள் அப்படின்னு எனக்கு வருது. உங்களுக்கு என்ன வருது? யார் பாகமானி வச்சு அளந்து பாருங்க பிள்ளைகள், கட்டாயம் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏண்டா இங்க வச்சு இங்க வரும்போது கிணக்க புள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எனக்கு அவ்வளவு பெரிய துல்லியம் இல்லை, ஒரு பாக கிட்ட கொஞ்சம் இறங்கி இருக்கு, 90 வரையில 90ஓட சரியா செட் ஆகல. நீங்க இதை அளந்து போட்டு மற்ற மாதிரி ஒன்று விட்ட கோணத்துக்குள்ளாலே எல்லாம் காணலாம். கட்டாயம் இப்படித்தான் காணணும் மட்டும் இல்லை. ரோமன் இலக்கம் 4 கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த கேள்வி, கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. 180 பாக வடக்கிலிருந்து கிழக்குக்கான திசைகோள். ஒரு அங்கால 79 180 79 வடக்குலேருந்து தெற்கு 79 கூட்டினா 259 பாகை திசைகோள்னு வருது. கட்டாயம் இதுல இருந்து ஒரு 3 பாக குறைஞ்சாலும் சரி, 3 பாக கூடினாலும் சரி, உங்களுக்கு என்ன விட வந்து சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. சொன்னீங்கன்னா நான் அதையும் இதுல கதைக்கலாம். இல்ல 255 4 பாக பிரச்சனை இல்லை, அவ்வளவு ஓகே. 255 சரி என்றுதான் நான் எடுத்துக்கொள்வேன். 255 4 பாக போடலாம், பிரச்சனை. ரைட், ஓகே. இது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா நீங்க செய்ய பழகினீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும். புள்ளித்துடன் சொல்றேன், இந்த படத்துல 45ம் 200க்கும் சேர்த்து ஒரு புள்ளி, 100க்கும் 300க்கும் சேர்த்து ஒரு புள்ளி, 2 தரவுக்கும் ஒவ்வொரு புள்ளி, பரும்படி படம். பிறகு இங்கே உண்மை நீளங்களுக்குரிய படத்தின் நீளத்தை எடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி, பிறகு அளவுடை படம் வரைகிறது, அதுக்கு மட்டுமே நிறைய புள்ளி வரும். சரியான நீளங்கள், சரியான கோணங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பியை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 புள்ளி, சியை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 புள்ளி, படத்துல அளவுடையும் வடக்கும் சேர்த்து போட்டிருந்தா ஒரு புள்ளி, மொத்தமா 5 புள்ளி நான் அளவுடை படத்துக்கு மட்டுமே தாரேன். 5 புள்ளி என்ன 3 5 என்ன 8 ஆயிட்டு, அதை கொண்ட குறைப்போமா 7 ஆயிட்டு. இதுல இந்த அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, படத்துல நீளத்தை அளந்து பிறகு கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். ஸோ நீளம் 8.9ன்றதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியா 2 புள்ளி, திசைகோள் நேரடியாக சொல்றது தானே, ஸோ அதுக்கு ஒரு புள்ளி. ஏன்னா அங்க உங்களுக்கு புள்ளிகளை குறைக்க கூடாது. உங்களுக்கு 10க்கு இந்த குறித்த வினாவுக்கு எத்தனை கொடுக்கும் உண்மையை எனக்கு விளங்குது பிள்ளைய. நேரம் உங்களுக்கு நான் ஒரு கொப்பியோட்டையில செஞ்சு காட்டினா அது கொஞ்சம் பிரயோசனமா இருக்கு, இது கொஞ்சம் முள்ளுக்குது செவ்வாடுது. ரைட், ஓகே.